ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் கியூ அப்ளிகேஷனில் என்னென்ன டைப்ஸில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம், அப்புறம் ராயல் கியூ என்னென்ன டைப்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் A to Z ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கியூவோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ் அண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டைப்ஸ் எல்லாம் எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ளே நுழையக்கூடாது. ராயல் கியூ ட்ரேடிங் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காம்பவுண்டிங் ட்ரேடு. இப்போ காம்பவுண்டிங் ட்ரேடு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மினிமமான ஒரு டாலரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த ட்ரேட்லேருந்து வர ப்ராஃபிட்டை அடுத்த ட்ரேடுக்கு எடுக்கும்போது அந்த ப்ராஃபிட் ப்ளஸ் நம்மளோட அந்த $100 கேபிட்டல் ரெண்டையும் சேர்த்து அடுத்த ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து காம்பவுண்டிங் ட்ரேட். $100 வந்து கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு $1.5 வந்து நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, அடுத்து செகண்ட் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து $101.5 வந்து நம்ம அடுத்த ட்ரேட் வந்து போடுவோம். அப்படி $101.5 வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரேடோட ப்ராஃபிட் வந்து 1.52% வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து மூணாவது ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா $103.2 வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $1.54 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு அடுத்தடுத்த ட்ரேடில் வர ப்ராஃபிட்டை வந்து நம்மளோட கேபிட்டலோட சேர்த்து மொத்தமாக வந்து ட்ரேட் எடுத்து அப்படியே ஒரு ரொட்டேஷனாக வந்து நம்ம கொண்டு போனோம். இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுனால ஒரு மந்த்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 20லேருந்து 30 ட்ரேடு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு $20 $30 வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது வெறும் $100 வந்து கேபிட்டல், அதாவது இந்தியன் ருபீஸில் ஒரு 10,000 கேபிட்டலில் உள்ளே வரவங்க இந்த மாதிரி வந்து காம்பவுண்டிங் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து இந்த காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ட்ரேடிங்க்கு யாரெல்லாம் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கம்மியான கேபிட்டலோட ட்ரேடிங்குள்ளே வராங்களோ அவங்களுக்கும் இந்த காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ராயல் கியூ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காம்பவுண்டிங் ட்ரேட் வந்து சூட் ஆகும். இப்போது எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டு வச்சு பண்ணணும் அப்படின்னா ராயல் கியூ வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட்லாம் வந்து எடுக்குது, அது செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ வந்து ஒரு $100 மட்டும் நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்கு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ராயல் கியூவோட ஃபுல் ஆக்ஷன் வந்து நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டாலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நல்ல நாலேஜ் இருக்கிறனால நமக்கு ட்ரேடிங் வந்து மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சோலோ ட்ரேட். இந்த சோலோ ட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து $100 மேலே வச்சு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சோலோ ட்ரேடில் வந்து வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு $500 வந்து வச்சு கேபிட்டல் வச்சு பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு $500க்கு நீங்கள் 1.5% வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு $7 வந்து ஒரு $7.5 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது இந்தியன் ருபீஸில் $682 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரே நாளில் அன்னைக்கே கூட ட்ரேட் முடிஞ்சதுமே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை. இல்லை 1 வீக் நீங்கள் எல்லா ட்ரேடும் முடிச்சு அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி பேசிஸில் கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து அடுத்தடுத்து காம்பவுண்ட் பண்ணாமல் நம்ம அப்பப்போ வர ப்ராஃபிட்டை அப்பப்போ வித்ட்ரா பண்ணுறது தான் வந்து சோலோ ட்ரேடு. ஸோ இந்த சோலோ ட்ரேட் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மந்த்லி ஏர்னிங் வந்து வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோலோ ட்ரேட் வந்து சூட் ஆகும். அதாவது ஒரு $500 அப்படிங்கும்போது ஒரு 50,000 கேபிட்டல் வரும். ஒரு 50,000 வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மாதம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு ஏர்னிங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சோலோ ட்ரேட் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சோலோ ட்ரேட் வந்து சூட் ஆகும். ஏன்னா ஒரு $50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 10,000 15,000 வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த ராயல் கியூ பாட்டை யூஸ் பண்ணி.
ஸோ யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராயல் கியூ பாட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஓனாகவே உங்களோட மணியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து earn பண்ணலாம். யாருக்கும் வந்து ஆஃபீஸ் மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் டென்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரெஷராக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அமௌண்ட்டை வச்சு நீங்களே வந்து ட்ரேட் பண்ணி டாலரில் வந்து சம்பாதிக்கலாம். இந்த மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போய்கிட்டு அந்த வேலை பிடிக்காம நிறைய பேர் ட்ராப் ஆகி வீட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி ஏதாவது ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோலோ ட்ரேட் வந்து செட் ஆகும். ஒரு 50,000 கேபிட்டல் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ராயல் கியூ பாட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து பேசிவ் இன்கம் வந்து ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த சோலோ ட்ரேட் வந்து நல்லா சூட் ஆகும். அதாவது நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு 5,000 10,000 வந்து மந்த்லி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த சோலோ ட்ரேட் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த சோலோ ட்ரேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து வந்து பண்ணலாம். இப்போ ஒரு பிஸ்னஸில் எப்படி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒரு 50,000 ஒரு 1 lakh நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷோராக வந்து 10%லேருந்து 30% வரையும் நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 30% அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரேட்டு, 10% அப்படிங்கிறது மினிமம். ஸோ நம்ம ஒரு 10% எடுத்துக்கோம். 10% வச்சாலே 1 lakh வந்து மந்த்லி ஒரு 10,000 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராயல் கியூ ஒர்க்கிங் மெத்தட். இந்த ராயல் கியூ வந்து என்னென்ன மெத்தடில் ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் ஃபஸ்ட்டு ஒன் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் வந்து ஒர்க் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மோட் ஆப்ஷனில் வந்து ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் மோட், அதுக்கு ஒன் ஷாட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் தான் அந்த சர்க்கிள் மோட். இப்போ இந்த 4 மெத்தடும் யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும், அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்லைடு வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். இப்போ ராயல் கியூவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பை வந்து ஃபஸ்ட்டு மார்ஜின் கால் வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருப்போம்னா 0.22% வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை வந்து $15 வச்சோம் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து ராயல் கியூ பாட் வந்து பை பண்ணோம். இப்போது அடுத்த பை பார்த்தீங்கன்னா 1.02% வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம் செட்டிங்ஸில். இப்போ 1.02% வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து ரெண்டாவது மார்ஜின் கால் வந்து எடுக்கும். அந்த செகண்ட் டைம் பையிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 times கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம $30 வந்து அந்த இடத்த ட்ரேட் எடுக்கும். இதே மாதிரி டோட்டலாக நம்ம வந்து ஒரு 4 கால் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரேட், அதாவது இந்த 4 மார்ஜின் காலும் சேர்ந்தது தான் ஒரு ட்ரேட். அதாவது நம்ம ஒரு ட்ரேடுக்கு வந்து 4 மார்ஜின் கால் வந்து செட் பண்ணியிருக்கோம். அப் டு 4.02% வந்து டவுன் ஆகிற வரையும் ட்ரேட் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையில் ஒரு $15, அதுக்கப்புறம் செகண்ட் பையில் ஒரு $30, அதுக்கப்புறம் தேர்ட் பையில் ஒரு $30, அதுக்கப்புறம் ஃபோர்த் பையில் ஒரு $30. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மார்ஜின் காலுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $105 வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து எடுக்கும். ஸோ அப்படி ஒரு $105 வந்து ஒரு ட்ரேடு எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம செட் பண்ணுறது மினிமம் வந்து 1.5% வந்து செட் பண்ணுவோம். அப்படி $105 வந்து 1.5% வச்சு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா $1.57 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். இந்த ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ இந்த இடத்த எடுக்கிற ஃபஸ்ட்டு காலும் ரெண்டாவது கால் இந்த தேர்ட் கால் இந்த ஃபோர்த் கால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஆகிட்டு கீழே ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 1.5% மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடும். இதுதான் வந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். இந்த ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் வந்து ராயல் கியூவில் நம்ம செட் பண்ணுற ஃபஸ்ட்டு 4 கால் மட்டும்தான் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் ஒர்க் பண்ணும். அடுத்து 4 காலுக்கு மேலே 5வது கால் 6வது காலுக்கு மேலே போகும்போது அது வந்து ரிப்பீட் மோட் ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டீஃபால்ட்டாக ஒரு ட்ரேட் போடுறீங்க அப்படின்னாலே
ஃபஸ்ட்டு 4 கால் வந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்து 4 கால் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். ஆவரேஜ் ஆகிட்டு ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 1.5% ஏறும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இப்போ 4 காலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பீட் மோடில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட் மோட். இந்த ரிப்பீட் மோட் வந்து 5th கால் வந்து எடுக்கும்போது $15 எடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th கால் வந்து எடுக்கும்போது ஒரு $15 எடுக்கும். அதுக்கப்புறம் 7th கால் எடுக்கும்போது ஒரு $15 எடுக்கும். இந்த $15ங்கிறது நம்ம வந்து செட்டிங்ஸில் செட் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் காஸ்ட்டில் வந்து $30 செகண்ட் காலுக்கு வந்து செட் பண்ணியிருந்தோம். இப்போ ரிப்பீட் மோடில் 5th காலுக்கு $15 வந்து செட் பண்ணியிருந்தோம். இது வந்து ராயல் கியூலேயே வந்து ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு காலுக்கும் எவ்வளோ டாலர் வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிப்பீட் மோடில் 4th காலுக்கு மேலே எந்தெந்த ட்ரேட்லாம் வந்து எடுக்குதோ 5th 6th 7th அப் டு 40 50 கால்ஸ் கூட நான் இங்கே செட் பண்ணிக்கலாம் ராயல் கியூவில். 4th காலுக்கு மேலே எத்தனை கால்ஸ் வந்தாலுமே அது வந்து ரிப்பீட் மோட் ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ரிப்பீட் மோட் ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 7th கால் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு $15க்கு அந்த 7th கால் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப் ஆகும்போது 1.5% அப் ஆச்சு அப்படின்னாலே அந்த 7th கால் மட்டும் செல் ஆகிடும் உங்களுக்கு. மற்ற 6th 5th எல்லாமே செல் ஆகாது, ஆவரேஜும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ 6th கால் ப்ரைஸ்லேருந்து 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 6th கால் வந்து செல் ஆகும், உங்களுக்கு 1.5% வந்து ப்ராஃபிட் வரும். அதுக்கடுத்து 5th கால் ப்ரைஸ்லேருந்து ஒரு 1.5% வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 5th காலும் வந்து செல் ஆகிடும். இப்போது 4th கால் எல்லாமே வந்து ஆவரேஜ் ஆகிருக்கும். உங்களுக்கு 4th கால்லேருந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ராயல் கியூ வந்து 2 மெத்தடில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடு, அது வந்து டிஃபால்ட்டு. அதே மாதிரி ரிப்பீட் மோடு 4 காலுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கால்ஸ் வந்து செட் பண்ணாலும் அது வந்து இந்த ரிப்பீட் மோட் ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் மோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ராயல் கியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்மளாக வந்து செட் பண்ணுறது தான். சைக்கிள் மோட் ஆர் ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம வந்து 4th கால் வந்து நமக்கு எடுத்திருக்கு 1.5% வந்து எடுத்திருக்கு அப்படின்னா, இப்போது இந்த ரிப்பீட்டட் மோட் அதுக்கப்புறம் இந்த ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட்லாம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா, ஒரு காயின் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டஸ்க்குன்னு ஒரு காயின் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயின் வந்துட்டு நல்ல ப்ரைஸ் பம்பில் இருக்கும்போது மேலேருந்து கீழே வர ஸ்விங்கை வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட் மோட் ஆப்ஷனில் போகலாம். அதே வந்து ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து டம்பில் இருக்குது, நம்ம அந்த ப்ரைஸ் வந்து மேலே போக வரையும் நம்ம வந்து அந்த காயினில் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சைக்கிள் மோட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து டஸ்க்கு காயினோட சார்ட்டு. இந்த காயினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனில் வந்து ப்ரைஸ் இருக்குது. இப்போது இங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஜோனு மேலே போக வரையும் நமக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 காலோ ஒரு 20 மார்ஜின் காலோ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைக்கிள் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். சைக்கிள் மோடு ஆர் ஒன் ஷாட்டுன்னு இருக்கும். அதில் வந்து சைக்கிள் மோடு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வந்து டோட்டலாக உங்களோட ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகி வெளில வந்த அப்புறமும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து டஸ்க் காயின்லேயே வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து சைக்கிள் மோட். அதாவது ஒரு ட்ரேடு நீங்கள் வந்து டஸ்கில் வந்து எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேடு வந்து 1.5% வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு, உங்களுக்கு காயினும் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன பின்னாடி நம்ம வந்து மேனுவலாக போய் மறுபடியும் டஸ்க் காயினில் வந்து ட்ரேட் எடுக்க தேவையில்ல. இந்த சைக்கிள் மோடை வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே மறுபடியும் டஸ்க் காயினில் ட்ரேடை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். எப்போ நம்ம சைக்கிள் மோடை வந்து ஒன் ஷாட்டுக்கு மாத்திரமோ அப்போ அது வரையும் அது வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்து ட்ரேடு வந்து எடுத்துகிட்டே இருக்கும் சைக்கிள் மெத்தடில். அதுதான் வந்து சைக்கிள் மோடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதே வந்து ஒன் ஷாட்டுக்கு வச்சிங்கன்னா ஒரு வாட்டி ப்ராஃபிட் வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் எடுக்காது. இப்போ யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரேடெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது ரொம்ப நேரம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் ஜாப்பில் இருப்பாங்க, அவங்களால கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சைக்கிள் மோடில் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆன அப்புறமும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரேட் எடுத்துக்கும். அந்த ஒரே காயினில் எந்த காயின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காயின்லேயே வந்து அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சைக்கிள் மோடு தான். ஏன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து எப்போவுமே டவுனில் இருக்க காயினை எடுத்தோம்னா தான் அந்த அந்த காயினோட ப்ரைஸ் வந்து மேலே போக வரையும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதே நம்ம அப்பில் இருக்கிற காயினை போய் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது டவுன் ஆகிறதுக்கு நம்ம ரிப்பீட் மோடு யூஸ் பண்ணுவோம். அப்படி ரிப்பீட் மோடு போட்டோம் அப்படின்னா நம்மளோட வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரிப்பீட் மோடுக்கு ட்ரேடு எடுத்துரும். அப்படிங்கும்போது நம்ம பேலன்ஸ் டாலர் வந்து சுத்தமாகவே இருக்காது நம்மக்கிட்ட. இதே நம்ம வந்து சைக்கிள் மோட்லேருந்து டவுன்லேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம வந்து சைக்கிள் மோடில் போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு
டிஃபால்ட்டாக நம்ம ஒரு 5 கால் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 or 4 கால்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். மீதி இருக்கிற டாலர்ஸ்லாம் நமக்கு பேலன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த 4 கால்ஸ்லேயே வந்து 1.5% வந்து ப்ராஃபிட் ஆகி வெளில வந்துடும். மறுபடியும் அடுத்த ட்ரேட் போகும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு 4 கால் இல்லைனா 3 கால் 5 கால் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பேலன்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்த வேறு காயின்ஸில் வந்து ட்ரேடு வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வாலெட்டில் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ரிப்பீட் மோடில் போனீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டாலருமே வந்து ஒரே காயினில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுத்துரும். ஸோ உங்களால் அடுத்த ட்ரேடு வந்து உங்களால் போட முடியாது. ஸோ நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சைக்கிள் மோடு தான் உண்மையிலேயே இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா என்னோட ட்ரேடிங் மெத்தடுக்கு இந்த சைக்கிள் மோடு தான் நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்த ரிப்பீட் மோடுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம் சார்ட்டில். அதான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ரிப்பீட் மோடு வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து அப்பில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்த நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரைஸில் இருந்து 1.5% போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் இந்த காயின் வந்து இந்த இடத்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகாமல் டவுன் ஆச்சு அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ரிப்பீட் மோடு வந்து போடுவோம். அப்படி ரிப்பீட் மோடு போட்டோம் அப்படின்னா நம்மளோட மொத்த டாலருமே வந்து இந்த ஒரு காயின்லேயே உள்ள வந்து பை ட்ரேடு வந்து எடுத்துரும். நம்மளோட மொத்த டாலருமே வந்து இந்த ஒரே ட்ரேடில் வந்து எடுத்துரும். மறுபடியும் இந்த காயின் எப்போ வந்து ப்ரைஸ் பம்ப் ஆகி மேலே வருதோ அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட் மோடு வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ஜாஸ்தியாகும். இதே சைக்கிள் மோடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மியாகும். அதுக்கு யூஸ் பண்ணுற டாலர்ஸும் உங்களுக்கு வந்து கம்மியாகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டாலர்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்த ட்ரேடை வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு கிராஜுவலாக நமக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் இந்த சைக்கிள் மோடில். சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி ஆர் சிங்க்ரனைஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து நம்ம ராயல் கியூ பாட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம ஜஸ்ட்டு போய் சிங்க் பண்ணால் மட்டும் போதும். இப்போ அவங்க என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரேடுக்கும் வந்து அப்ளை ஆகிடும். அவங்க என்ன ப்ராஃபிட் ரேட் கொடுத்துருக்காங்களோ அதே அளவு ப்ராஃபிட் வந்து நமக்கும் வரும். ஸோ இந்த சைக்கிள் மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேடு வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அது 1.5% இல்லை அவங்க வந்து செட்டிங்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்ததும் அது வந்து செல் ஆகிடும். செல் ஆகிட்ட பின்னாடி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அதே காயினில் மறுபடியும் வந்து பை பண்ணிக்கும். இப்போது நீ அடுத்த செகண்ட் பையும் வந்து செல் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அடுத்தும் அதே காயினில் வந்து ட்ரேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த சர்க்கிள் மோடில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி கூட வந்து உங்கள் பாட்டை வந்து சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து கண்டினியூவாக ட்ரேடு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த ஒர்க்குமே இருக்காது. சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து $555 இருக்கணும். அதாவது நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட்டோட சர்க்கிளில் வந்து நீங்கள் சிங்க் பண்ணணும் அப்படின்னா மற்ற சர்க்கிள் ட்ரேட்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். வந்து ராயல் கியூ அப்ளிகேஷனில் மேலே போட்டிருப்பாங்க எவ்வளோ டாலர் வந்து மினிமம் இருக்கணும், எவ்வளோ ஃபஸ்ட் பை இருந்தால் ட்ரேட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வேலட் பேலன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்க் பண்ணோம். நம்ம ரோபோடெக் ஆர்டி மிராக்கிள் சர்க்கிளில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து $555 இருக்கும். அப்படி $555 வச்சு ஒன் காயின் வந்து நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேஷன் பேசிஸில் அது வந்து ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒர்க்குமே இருக்காது. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்னால் வந்து ட்ரேடை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு வந்து அதை விட மற்ற ஃபுல் டைம் ஒர்க்லாம் நிறைய இருக்குது, ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து சர்க்கிளில் வந்து ஒரு $550 வச்சு நீங்கள் சர்க்கிள் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பாட்டுக்கு ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் பாட்டுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரேடு வந்து ஈஸியாக எஃபோர்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஹை கேபிட்டலோட ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த சர்க்கிள் வந்து சூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $5,000 வந்து நீங்கள் கேபிட்டலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் $5,000க்கு போயிட்டு ஒவ்வொரு சோலோ ட்ரேடாக போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நிறைய காயின்ஸ் வந்து ட்ரேட் எடுத்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே ஒரு $5,000க்கு ஒரு 10 காயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சர்க்கிளில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 காயினில் வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ட்ரேட் க்ளோஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த $5,000 வச்சு ட்ரேட் பண்ணும்போது.
அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் டைம் ஒர்க்கு ஃபுல் டைம் ஜாப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும். அதுக்கடுத்து இந்த ட்ரேடிங்லேயே சுத்தமாக எனக்கு நாலேஜே கிடையாது, ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. ஆனால் வந்து எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது, மந்த்லி ஆனால் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சர்க்கிள் வந்து சூட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ராயல் கியூ வந்து பினான்ஸோட பைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேபிட்டலில் மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கிளில் வந்து நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டுக்கு ட்ரேடு ரன் ஆகிட்டு இருக்கும். அதை பற்றி பெருசாக உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து பெருசாக வந்து ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு சில பேருக்கு, ஆனால் வந்து இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சர்க்கிள் ட்ரேடு வந்து சூட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாட் ஆக்டிவேஷன் வந்து யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து கேட்டுட்ருக்காங்க. மந்த்லி வந்து நான் வந்து 40% தரேன், 50% தரேன், இயர்லி வந்து 300% வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து பாட் ஆக்டிவேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்பி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ட்ரேடிங், உங்களுக்கு ஃபிக்ஸ்டான இன்கம்லாம் ஒரு மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்கில் எடுக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட் வரதும் ப்ராஃபிட் வராததும் இருக்குது. ஸோ மந்த்லி ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து வராங்க. நிறைய பேர் மந்த்லி ஆனால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பாட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அவங்கள பேச்சை நம்பி இவங்களும் உள்ளே வந்து அமௌண்ட்டை போட்டு கடைசியாக ப்ராஃபிட் வரலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டெல்லாம் ராயல் கியூ பாட்டை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த பாட்டை யூஸ் பண்ணாலும் சரி, மந்த்லி ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. மினிமம் ஒரு 10% எடுக்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் மந்த்லி ஒரு 10% கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. 10% மேலேயே வருது. எனக்கு 4 மந்த் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 18% வந்து ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஸோ அதிகமாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு யாரும் வந்து அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க இப்போ யாராவது உங்களுக்கு வந்து பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ கரன்சிலையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ வந்து ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சும்மா வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத நம்பி நீங்கள் தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்து பாட் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து ஒரு கிராஷ் மார்க்கெட் சுச்சுவேஷன்லாம் வரும்போது அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்த முடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி சுத்தமாக நாலேஜ் இருக்காது. உங்ககிட்ட வந்து ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ராயல் கியூ வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணால் எந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனில் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீப்பான நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படி தெரியாமல் சும்மா ஜஸ்ட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு மந்த்லி வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்காது. அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது, மார்க்கெட் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால உங்களுக்கு வந்து எந்த யூஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ராயல் கியூ ஆப்பை பற்றி ஒரு நாலேஜ் இருக்க பர்சன்கிட்ட நீங்கள் வந்து பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கா, ராயல் கியூ பற்றி ட்ரேடிங்கை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களை லாங் டேர்முக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண அப்புறம் அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அடுத்து கேரே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி வந்து யாரெல்லாம் வந்து உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பாட் ஆக்டிவேட் பண்ணீங்க மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு லாங் டேர்முக்கு உங்களால் ராயல் கியூ பாட்டை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இப்போது மேக்ஸிமம் வந்து நம்ம ரோபோடெக்லேயே கூட ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிக்னல் வந்து அந்த 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிய வரையும் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும்.
ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது நீங்கள் வந்து அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து எடுத்தாலும் கூட ஒரு நாளைக்கு அவங்களால ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது, இல்லை ஏதாவது சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த குரூப்லேருந்து வந்து ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து வந்து எப்படி வந்து சிக்னல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்க அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ சிக்னல் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பாட் ஆக்டிவேட் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பாட்டு யாருக்கிட்ட ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை வந்து பார்த்து பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த ரெஃபரல் போனஸ்க்காக மட்டும் ராயல் கியூ வந்து ப்ரமோட் பண்ணி நிறைய பேர்த்த வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் வந்து இந்த காயினில் வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரேடு வந்து உண்மையிலேயே அந்த சஜஷன் அந்த சிக்னல் வந்து ட்ரஸ்டடான சிக்னலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு காயினில் வந்து ட்ரேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த காயினில் போய் ட்ரேட் போட்டுருவீங்க. சப்போஸ் அந்த காயின் வந்து பினான்ஸ்லேருந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரேடில் இருக்க மொத்த டாலர் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டவுன் ஆகிடும். டீலிஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த காயின் வந்து மறுபடியும் எப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த காயினில் போட்ட டாலர் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காயின் வந்து பினான்ஸில் வந்து லிஸ்டடில் இருக்க காயினா, அது வந்து ஏதாவது பினான்ஸ் ரிவ்யூவில் வந்து இருக்கா கரண்ட்டில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த பாட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட வந்து பாட்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இதெல்லாம் உங்களை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு காயின் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த காயின்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே அந்த காயினை பற்றின அப்டேட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லி இந்த காயினில் எடுங்க, இந்த காயினில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்படி அவருக்கு ட்ரேடிங்கே என்னன்னே தெரில, அவர் சும்மா ஜஸ்ட்டு சொன்னார் அப்படிங்கிறதுக்கோசரம் பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவருக்கு அது என்ன காயினும் தெரியாது, அது என்ன ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பினான்ஸில் என்ன அப்டேட் வருது, மார்க்கெட்டில் என்ன அப்டேட் இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வர சிக்னலை எடுத்துகிட்டு இருப்பீங்க. அது ஒரு நாளைக்கு வந்து டீலிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடிஷ்னல் பெனிஃபிட் ஃபார் யூஸிங் மை ரெஃபரல் லிங்க், அதாவது என்னோட ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் பாட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து ரோபோடெக் டீம்லேயும் வந்து நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ரோபோடெக் டீமில் வர சிக்னலும் நம்ம பெஸ்ட்டான சிக்னல்ஸை மட்டும் ட்ரேடுக்கு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி ஓன் காயின்ஸ் தான் வந்து ட்ரேட் எடுத்துப்போம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க 7 மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து நாங்கள் டாலர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், அந்த ப்ராஃபிட்டை வந்து எனக்கு டாலர் தேவைப்படும் போது அவங்ககிட்டருந்து நான் வாங்கிப்பேன். இப்போ எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நான் வந்து நம்ம ரோபோடெக் நெட்வொர்க்கில் என்னோடய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து டாலர் வாங்கிப்பேன். இப்போது பினான்ஸில் போய் நீங்கள் P2Pயில் போய் ஆன்லைனில் டாலர் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 92-93 ருபீஸ் வரையும் இப்போ பினான்ஸில் போய்கிட்டு இருக்குது ஒரு டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, பை பண்ணுறதுக்கு. அதே நம்ம நெட்வொர்க்கில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 90 ரூபா 91 ரூபாய்க்கு ஒரு டாலர் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒரு 1 லேக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ட்ரஸ்டடாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் நம்ம நெட்வொர்க்கில் மேக்ஸிமம் இருப்பாங்க. அதனால் ஒரு ட்ரஸ்டடாக இருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம் இந்தியன் கரன்சியை. நீங்கள் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டாலர் அனுப்ப போகிறேன். ஸோ இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் P2Pயில் போய் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அமௌண்ட்டெல்லாம் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி ஸ்டக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பினான்ஸில் அப்பீல் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து திரும்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதில் நிறைய வந்து ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்னலாக டாலரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரஸ்டட் மெத்தடில். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 2 ட்ரைனர்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ எனக்கு கீழே வந்து நீங்கள் வந்து பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இல்லாமல் ப்ளஸ் என்னோட மேலே இருக்க 2 ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அவங்ககிட்ட 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்து டவுட் வந்து அசிஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நான் வந்து கால் எடுக்கலனாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி குவாலிட்டியான கிரிப்டோ காயின் சஜஷன்ஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கிரிப்டோ கரன்சிலையும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரோபோடெக்கில் இருந்துமே நம்ம சிக்னல் எடுத்து ட்ரேட் பண்ணாலுமே அவங்க கொடுக்குற சிக்னல் வந்து ப்ரைஸ் அந்த காயினோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்து பையிங் ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். அதே மாதிரி எனக்கு கீழே யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த காயின்ஸை மட்டும்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லா சிக்னல்ஸையும் அப்படியே பிளெண்டாக வர சிக்னல்ஸை அப்படியே வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். எந்தெந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் போகுமோ, நல்ல எந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்டட் காயின்ஸோ அந்த காயின்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதுக்கப்புறம் அதான் ரோபோட்டிக் சிக்னலும் இப்போ எனக்கு கீழே வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய சஜஷன்ஸ் இல்லாமல் ப்ளஸ் வந்து அந்த ரோபோட்டிக் சிக்னல் டீம்லேயும் நீங்கள் வந்து ஆட் ஆகிருக்கீங்க. உங்களை வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம். அப்படி ஆட் பண்ணால் ரோபோட்டிக் சிக்னலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து இருக்கும். எந்த ஒரு மார்க்கெட் அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம எம்எம் ட்ரேடர் குரூப்பில் வந்து உங்களுக்கு உடனே டெய்லி பேசிஸில் வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் ரோபோட்டிக் டீமில் இருந்தும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி பாட் ஆக்டிவேட் பண்ணுறதுனால இவ்வளோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஓனாக ஒரு தனியாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். டாலர் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் ரிலேட்டடான அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ராயல் கியூ பாட் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கும் செட்டிங்ஸ் வந்து மாறும். அப்பப்போ ராயல் கியூ பாட்டில் அது எந்தெந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணால் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9095558882. இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம எம்எம் ட்ரேடர்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதனால நீங்கள் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் அடுத்தடுத்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.